Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னா மேரேஜ் சீரிஸோட கண்டினியூஷன் வீடியோ தான். இன்னைக்கு ரிசப்ஷன் டே. ரிசப்ஷனுக்கு நாங்கள் எப்படிலாம் கிளம்பணும் அண்ட் என்னெல்லாம் அங்கே நடந்துச்சுன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி எனக்கு மேக்கப்பில் பெருசாக போட தெரியாது. ஸோ நான் வந்துட்டு மாய்ஸ்சரைசர், லிப் பாம், லிப்ஸ்டிக், ஐலைனர், மஸ்காரா இது மட்டும் தான் போடுவேன். அது மட்டும் தான் எனக்கு வரவும் கூட. ஸோ நான் அந்த மாதிரி போட்டு ரெடி ஆகிட்டேன். அண்ட் மேக்கப் வீடியோ உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். நம்ம வந்துட்டு இன்னொரு நோ மேக்கப் லுக் வந்துட்டு பண்ணலாம். இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் சொல்லுங்கள், நம்ம பண்ணலாம். ஸோ நான் இப்படி தான் ரெடியாக இருந்தோம், நானும் என் ஹஸ்பண்டும். அண்ட் ஆதியன் வந்துட்டு ரொம்ப கிராங்கியாக இருந்தனால அவரை வச்சு பெருசாக ஃபோட்டோ எடுக்க முடியல. ஸோ விஷாக்காவும் ஆதியனும் இப்படி தான் ரெடியாக இருந்தாங்க. அவங்களும் எப்படி இருக்காங்கன்னு சொல்லுங்கள். நான் என்னோட இயரிங் அண்ட் செயினை வந்துட்டு மின்ஸ்ட்ராவில் வாங்கியிருந்தேன். சூப்பராகவே இருந்துச்சு. எனக்கு இந்த ட்ரெஸ்ஸோட நல்லாவே போகும்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். 1900+ வந்துச்சு. அண்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அண்ட் என்னோட பேங்கிள் வந்துட்டு நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருந்த பேங்கிள் தான். ஸோ இப்படி தான் நான் ரெடியாக இருந்தேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி தாவணி கட்டியிருந்தேன். எப்படி கட்டணும்னு எனக்கு தெரியல. ஸோ தெரிஞ்ச மாதிரி நான் கட்டிக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி என்னோட ரிசப்ஷன் ட்ரெஸ் தான் நான் ரீக்ரியேட் பண்ணியிருந்தேன். இது வந்துட்டு என்னோட வெட்டிங்க்கு நான் எடுத்த ரிசப்ஷன் ட்ரெஸ். பெங்களூரில் எடுத்தோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ட்ரெஸ்ஸு கூட. நானும் என் ஹஸ்பண்ட் இப்படி தான் ரெடியாக இருந்தோம். எங்களோட லுக் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு எங்களோட லுக் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஸோ நான், விஷாக்கா, ஆதியன் எல்லாருமே ரெடி ஆகி நாங்கள் வெட்டிங்க்கு போயாச்சு. ஸோ ரிசப்ஷன், மேரேஜ் எல்லா ஃபங்க்ஷனுமே எஸ்பிபி கார்டன் மதுரவாயிலில் வச்சுருந்தாங்க. ரொம்பவே பியூட்டிஃபுல்லான வென்யூ, சூப்பராகவே இருந்துச்சு. பட் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் சென்னையிலேருந்து. ஸோ கொஞ்சம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம பக்கத்தில் ஏதாச்சும் ரூம் மாதிரி புக் பண்ணிட்டு போனோம்னா நமக்கு ரொம்பவே ஈஸி அண்ட் கம்ஃபர்டபுளாக இருக்கும். நாங்கள் அப்படி தான் பண்ணோம். ஃபுல்லாகவுமே இந்த மாதிரி லைட்டிங்ஸ்லாம் போட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் எங்களோட கார் பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் வந்துட்டு ஃபங்க்ஷனுக்கு உள்ளே போய் அவங்களோட என்ட்ரன்ஸ் இருந்துச்சு. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அழகாக இருந்துச்சுல. அந்த பிளேஸ் ஃபுல்லாமே அவுடோரில் தான் மேரேஜ். ஸோ பிளேஸ் ஃபுல்லாமே எவ்வளோ அழகாக லைட்டிங்ஸ்லாம் போட்டு பண்ணியிருந்தாங்களே. ஒரு ட்ரீமி வெட்டிங் மாதிரி இருந்துச்சு. எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அவங்களோட சைல்ட்ஹுட் லவ். ஸோ சின்ன வயசுலேருந்து லவ் பண்ணி மேரேஜ் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லையா. அது ஒரு ட்ரீமியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீமி வெட்டிங் மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க. 2 ஃபேமிலியுமே சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணி செமையாக பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்பவே பர்சனலாக பிடிச்சிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஒர்க்காக நான் போயிட்டு டின்னர் முடிச்சிட்டேன். பிகாஸ் எனக்கு இந்த மாதிரி பஃபெட் வெட்டிங் ஃபுட் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு போனோடனே ஃபஸ்ட்டு ஃபுட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் பொண்ணு மாப்பிள்ளையே பார்க்க போனேன். ஸோ எத்தனை பேர் இப்படி இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நான் எந்த ஃபங்க்ஷன் போனாலும் ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிட வேண்டியது, சாப்பிட்டு அதுக்கப்புறமா நம்ம மற்றதெல்லாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு. அண்ட் ஆதியனும் கொஞ்சம் கிராங்கியாக இருந்தனால அவருக்கும் ஃபஸ்ட் ஃபுட் கொடுத்துடலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சாப்பிட வந்துட்டோம். சூப்பராகவே இருந்துச்சு. ஃபுட் எல்லாமே சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் எல்லாமே செம்ம டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. நெக்ஸ்ட் நாங்கள் பொண்ணு பார்க்க வந்தோம். வேறு பொண்ணு கூட பேசிகிட்டு இருந்தோம். என்ன தான் மாப்பிள்ளை சைடாக இருந்தாலும் பொண்ணு வந்துட்டு செம்ம க்யூட்டாகவே இருந்தாங்க. அண்ட் அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லி டைப்பும் கூட. அதனால் அவங்க கூட கொஞ்சம் நேரம் பேசிட்டு கிளிக்ஸ்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் கொஞ்சம் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸில் போன பிறகு அவங்க கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபேமிலி. இவங்க தான் ஹோல் ஃபேமிலி. ஸோ ரொம்ப அழகாக இருந்துச்சு. எல்லோரும் சேர்ந்து அவங்களோட லவ் மேரேஜை ஒரு அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி பண்ணி ரொம்ப அழகாகவே ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஹாப்பியாக இருக்கணும் 2 பேருமே. ரொம்ப ஜாலியாகவும் இருக்கணும். இடையில நாங்களும் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியாச்சு. இட்ஸ் ஓகே. உங்களோட வென்யூ இப்படி தான் டெக்கார் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. ஒரு ட்ரீமி வெட்டிங்க்கு ஒரு ஏற்ற ஸ்பாட் தான். நெக்ஸ்ட் வீடியோ வெட்டிங் வீடியோ வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் உங்கள் எல்லாரும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.